உக்ரைன் ரொம்ப காஸ்ட்லியான தப்பு பண்ணிட்டாங்கங்க. 2023ல அஃபென்சிவ் ஆப்பரேஷன்ல ஃபெயில் ஆயிடுச்சுங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல நாங்க குடையிறோம் அப்படிங்கிறதுல ரஷ்யாவோட கர்ஸ்க் பிளாஸ்ட்டுக்குள்ள குடைய போனாங்க. அப்படி போனதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான ட்ரூப்ஸ் வெல் ட்ரெயின்டு ட்ரூப்ஸ்லாம் அதில கொண்டு போய் விட்டாங்க. அதனால உக்ரைனோட நிலப்பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இழந்துட்டாங்க உக்ரைன் பெருமளவுல. அது மட்டும் இல்லாம இப்ப கர்ஸ்க்ல வந்து ஏதாவது வச்சிருந்தாங்க அப்படின்னா கூட, ஏதாவது வந்து பேசி இந்த சீஸ் ஃபயர் இது போல விஷயத்துக்கு ஒத்துக்க வச்சுக்கலாம். அத நாங்க வெளிய வந்துர்றோம். நீங்க சீஸ் ஃபயர் ஒத்துக்குங்கன்றது போல. இப்ப எதுவுமே இல்லாம போச்சு. இது மிகப்பெரிய ஒரு தப்பு. ரொம்ப அதிக விலை குடுத்துட்டாரு. இந்த தப்புக்கு அதிகமான விலை ஜெலன்ஸ்கி அவர்கள் குடுத்துட்டாரு அப்படிங்கிறது போல, யுகேவோட பத்திரிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இதே ஜெலன்ஸ்கி அவர்கள், உக்ரைனோட அதிபர் திரும்பவும் ஸ்பீச் குடுக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. அதாவது ரஷ்யா சொல்ற கண்டிஷனுக்கு ஒத்துக்காதீங்க. ஆனா சீஸ் ஃபயருக்கு மட்டும் அமெரிக்கா அதே ஸ்டாண்ட்ல இருங்க. அவங்க சொல்ற கண்டிஷன்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. சீஸ் ஃபயர் மட்டும் கொண்டு வாங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அமெரிக்காக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அழுத்தங்கள் தராரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்குது. என்ன ஏதுங்க தெரியல. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட நட்பு நாடுகள் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. எப்படியாவது சீஸ் ஃபயர் வரும். அந்த சீஸ் ஃபயரை மானிட்டர் பண்றதுக்கு ட்ரூப்ஸை உள்ள அனுப்பலாம் அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம மேக்ரான் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? பிரான்ஸோட அதிபர். அவரு தரப்பு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, ஏங்க உக்ரைன்ங்கிறது சுதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு தனி நாடுங்க. அந்த நாடு அவங்களோட நட்பு நாடுகள் கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கும்போது வர்றதுல என்னங்க தப்பு? இந்த டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மாத்தி சொல்லியிருந்தேன். ஒருவேளை இந்த பிரச்சனைய இப்போ முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல உக்ரைன்ல இருக்கக்கூடிய அரசாங்கம், ரஷ்யா எங்களுக்கு வந்து பாதுகாப்பு குடுங்கன்னு வச்சாங்கன்னா, ஸோ அந்த டைம்ல ரஷ்யன் ட்ரூப்ஸ் ஈஸியா உள்ள என்டர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதே டயலாக இப்போ பிரான்ஸோட இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் சொல்றாரு. இனி எலக்ஷன் வரல, போர் நிக்கல. அதனால இவங்க இப்படி சொல்றாங்க. அதே இவர் சொல்றது நியாயம் தான். ஆனா இப்போ பிரச்சனையா இருக்கு. உள்ள வந்தாங்கன்னா சண்டையாச்சுன்னா அவங்க போறதுக்கு தயாரா? அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. என்னன்னா அவங்க மட்டும் போட்டுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. பெருமளவுல போட்டுக்கிட்டாங்கன்னா வேர்ல்டு வார் அளவுக்கு வந்துரும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. பேஸ் ஃபார் இம்பாக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம புருடா இன்டெலிஜென்ஸ் விங்ன்னு இருந்துச்சு. ஸோ அது வந்து வேர்ல்டு வார் 3 டிக்ளேர் பண்ணுச்சு அப்படிங்கிறப்போலாம் சொல்லியிருப்போம். சில இன்சிடென்ட் முக்கியமான இன்சிடென்ட் நடக்கிறத வச்சு. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட இடங்கள்லையும் பிரச்சனைகள் பெருமளவில் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத வரக்கூடிய செய்திகளை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்கு அடித்தளம் போடுறது இந்த உக்ரைன் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் அதுக்கு துணை நிற்கிறாரு அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்கலாம். இதுக்கு தலைமை தாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூகேவோட பிரைம் மினிஸ்டரான ஸ்டார்மர் அவர்கள். நான் ஒரு தரப்புல இருந்து அதே போல தான் ஸ்டேட்மெண்ட் வந்தது. மீட்டிங் கூப்பிட்டு ஆன்லைன் கிளாஸ்லாம் வச்சு பேசினார் இல்லையா? அதில் முடிவுகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். உக்ரைனுக்கு உதவணும், ஸ்ட்ராங் ஆக்கணும், இது போல 3 முடிவுகள் எடுத்துக்கிறாங்க. ஸோ பார்ப்பேன் என்ன மாதிரியான உதவிகள் இதுக்கு மேலே இவங்க உக்ரைனுக்கு செய்ய போறாங்க அப்படிங்கிறது போல. இப்போ அந்த முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் வரவேற்பு தெரிவிச்சுக்கிறாரு. அதாவது நல்லா பார்ட்னர்ஸ் எல்லாம் நல்ல முடிவுகள் எடுத்துக்கிறீங்க. வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயங்கள் தான். ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ இருக்கக்கூடிய பேஸ்ல போனோம் அப்படின்னா உக்ரைனையும் ஈரோப்பையும் ஸ்ட்ரென்தன் ஆக்கிறதுக்கு ஒரு 5 வருஷ காலம் ஆகும். இதே வழியில போயிட்டு இருந்தா. ஆனால் அது பத்தாது. இன்னும் தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ 3 வருஷத்துல நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். பலம் பொருந்திய நாடுகளாக மாறிடலாம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தரப்புலேருந்து ரெக்வஸ்ட் வச்சுக்கிறார். ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புலேருந்து இதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஒத்துக்கிறது ஒத்துக்காதது ரெண்டாவது. அதுக்கு யூரோப்பியன் யூனியன் எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்குமா, அதுக்கு ரெடி ஆகுமா அப்படிங்கிற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாமல் கேஸ் பிரச்சனை பெருமளவில் இருக்குது டிரான்சிட்டுக்கு. இப்போ அதுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கத்தார் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சிரியா வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் போகும் துருக்கி வழியாக. ஸோ அந்த பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கேஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கும். யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு ஆல்டர்னேட் கேஸாக இருக்கும். ஸோ பெருமளவில் ரஷ்யாவை நம்பி இருக்கக்கூடிய அந்த கேஸ் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைவர்சிஃபை ஆக ஆரம்பிச்சிருச்சு யூரோப்புக்கு. இப்போ சிரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஸோட கண்ட்ரோல் வர்றதுனால ஓரளவுக்கு ரெடியாக இருக்குது. இன்கேஸ் அது பிரச்சனையாகுது சிரியாவில் அப்படின்னாலும் ஐடிஎஃப் அதாவது இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மத்திய பகுதி அதாவது சிரியாவோட மத்திய பகுதி வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிரியாவோட தெற்கு பகுதிகள்லாம் பெருமளவில் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. இதுக்கு மேலே அவங்க சேஃபாக வச்சுக்குவாங்க. ஸோ அப்படி வச்சுக்கும் போது மேபி சிரியா இஸ்ரேல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிரியா இருக்கு இல்லையா, இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ அது வழியாக வந்துச்சுன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபா போட்டு ஸோ அது வழியாக மெடிட்டரேனியன் சீக்கு போயிடும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆனால் ஆல்டர்னேட் மாற்றிக்குவாங்க. ஸோ யூரோப்புக்கு கேஸுங்கிறது இதுக்கு மேலே அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எந்த அளவுக்கு செக்யூர் பண்ண போகிறாங்க, இல்லை அந்த இடத்துல பிரச்சனை மிக பெருமளவில் வெடிக்க ஆரம்பிக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது.
அடுத்தது அப்படியே விக்டர் ஆர்பன் அவர்கள்கிட்ட வந்துட்டோம்னா, ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எம்பையர் மாரி இருக்கு. அது உக்ரைனை வந்து காலனைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல இவரு தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நட்பு நாடுகள்லாம் கூடி உட்காந்து பேசினாங்க இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம பெருமளவுல உதவணும்னு சொல்லிட்டு. ஸோ உக்ரைனுக்காக. ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியன் எந்த அளவுக்கு ரிகானிசன் உதவிகள் உக்ரைனுக்கு செய்யலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுதான் இருக்கட்டும், பிரிட்டன் தான் இருக்கட்டும், பிரான்ஸ் தான் இருக்கட்டும், மாறி மாறி இந்த ரொமேனியாவோட ஏர் ஸ்பேஸில் கருங்கடலில் உளவு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு 17 மணி நேரம் மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதனால இந்த கருங்கடலில் என்ன மாதிரியான தாக்குதல் உக்ரைன் தரப்புலேருந்து முன்னெடுக்கப்படுது, இல்லை வேறு ஏதாவது புது வகையான மிசைல்கள் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இந்த நெப்டியூன் மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் மிசைல் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம்னு சொல்லியிருந்தார் இல்லையா ஜெலன்ஸ்கி அவர்கள். இப்போ ரஷ்யா தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டவாண்டா இந்த திராக்னாராக் ஆயில் ரிஃபைனரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடந்தது 2-3 நாளைக்கு முன்னாடி. ஸோ அந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெப்டியூன் மிசைலை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ரஷ்யா தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளும் பெருமளவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. மேபி இதுக்கப்புறம் இது போல் நெப்டியூன் மிசைல்ஸை கிரீமியாவை நோக்கி அனுப்புறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் ஒடசா பகுதியில் சுற்றி ரஷ்யத்தை வந்து தாக்குதல் பண்ணிருந்தாங்களா. இந்த ஆயுத கடங்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே மிக பெருமளவில் நியூட்ரலைஸ் பண்ணதுக்கான காரணம் இதுதானா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா தானிய ஏற்றுமதி அப்படின்ற பேரில் அந்த போர்ட்டில் அதிக அளவில் ஆயுதங்கள் வர்றதும் பெருமளவில் அதை பயன்படுத்தி இந்த போருக்கு பயன்படுத்திக்கிறாங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் ரஷ்ய தரப்பு வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அந்த காரணத்தினால அந்த பகுதிகள்லாம் தாக்கப்படுதா அப்படின்ற போல கேள்விகள் திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் மேசிவான ஸ்ட்ரைக் அந்த பகுதியில் நடக்குமா அப்படின்ற எண்ணங்கள் பல அனலிஸ்டுக்குள்ளே இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். இல்லை உக்ரைன் அந்த பகுதியை யூஸ் பண்ணி கிரீமியாவை மிக பெருமளவில் தாக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இல்லை ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணுறதுக்குலாம் ட்ரைனிங் எடுத்து கொடுத்துருந்தாங்களே யூகே தரப்பு வந்து. ஸோ அவங்களாம் ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க. வீடியோ பதிவுகளாக பார்த்துருந்தோம் இல்லையா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ அவங்களாம் சும்மா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் இங்கே வந்து இதுக்கப்புறம் கிரீமியாவை நோக்கி போக ஆரம்பிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அடுத்தது அப்படியே மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோன்னா, மிடில் ஈஸ்டில் இஸ்ரேல் திரும்பவும் காசாவோட வடக்கு பகுதியில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்குது. அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா காசாவோட வடக்கு பகுதியில் 6 ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற இஸ்ரேல் தரப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. இதனால 9 நபர்கள் இறந்துட்டு தான் காசா தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே அந்த 9 நபர்களில் ஜேர்னலிஸ்டும் இருந்தாங்க அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஆனால் இஸ்ரேல் இப்போ கிராஜுவலாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஹமாஸ் தரப்பு வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த அமெரிக்க தரப்பு வந்து ப்ரொப்போசல் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ப்ரொப்போசலுக்கு அதுவே எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இப்போ இந்த சமயத்தில் தாக்குதலும் ஒரு சைடு நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால அந்த பேச்சுவார்த்தை நடக்குமா, இல்லை இஸ்ரேலுக்கு சார்பாக இருக்குமா, இல்லை எப்படி அப்படிங்கிறது தெரியல. மொத்தம் இந்த பகுதியில் பிரச்சனை தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இது போல் நடக்கிறதுனால இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக யமன் ஹவுதிஸ் வந்து தாக்குதல் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. 4 நாள் வார்னிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ ப்ரியம்டிவ் ஸ்ட்ரைக்காக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆணையிட்டு ஒரு மாபெரும் தாக்குதல் பண்ணுங்க அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யமன் ஹவுதிஸ் மேலே பயங்கரமான தாக்குதல் நடந்ததா அமெரிக்க தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால 20 நபர்களுக்கும் மேலே, ஏன்னா முதல்ல 10 இருந்தது, 11 இருந்துச்சு, இப்போ 20க்கும் மேலே வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிறது போல இல்லை சிவிலியன்ஸ் பெருமளவில் காயமடைஞ்சிருக்காங்க. ஹவுதிஸ் தரப்புலேருந்து இதெல்லாம் பெருமளவில் எங்களை நியூட்ரலைஸ் பண்ணாது, நாங்கள் தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. 2வது அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் மேலே தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, டார்கெட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதனால எந்த அளவுக்கு இழப்புகள் என்ன ஏதுங்கிற தகவல்கள் வெளில வந்துச்சுன்னா அடுத்தது பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் யமன் ஹவுதிஸும் ரிட்டாலியேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் பரவலாக வந்துகிட்டு இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது போல் மிடில் ஈஸ்டில் மிக பெரும் பிரச்சனைகள் உருவெடுக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. அதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை சீஸ்ஃபயராது வருமா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த சமயத்தில் அப்படியே நம்ம சீனா பக்கம் போயிட்டோம் அப்படின்னா சீனா மேசிவாக தயாராகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போருங்கிறது ஆம்பிபிஎஸ் லேண்டிங்லாம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். இந்த 2ஆம் உலகப் போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணுறதுக்காக தனியாக அந்த பிரிட்ஜ் மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற கப்பல்லேருந்து போகிறதுக்காகலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ சீனா ரெடி பண்ணக்கூடிய இந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் மட்டும் கிடையாது, டேங்க்கு, ஆர்மட் பர்சனல் வெஹிக்கல்ஸ்னு ஹெவி வெப்பன்ஸ் எல்லாத்தையும், ஹெவி வெஹிக்கல்ஸ் எல்லாமே இது வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆக முடியும். இதனால ஷோர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸை கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஆம்பிபிஎஸ் லேண்டிங் ஷிப்பு வேணும், நீட் கிடையாது. இவங்க கடல்லே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜை கட்டுறாங்க, டெம்பரரி பிரிட்ஜ் மாதிரி கட்டி. இதுக்கான ட்ரில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா தரப்பு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அதெல்லாம் ஈஸியாக டவுன் பண்ணிடலாம், நியூட்ரலைஸ் பண்ணிடலாம். இது போல் ஷிப்பெல்லாம் வச்சு பிரிட்ஜு கட்டுறாங்க அப்படின்னா ஈஸியாக நியூட்ரலைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல் எண்ணங்கள் வரலாம். ஆனால் சீனா கிட்ட இருக்கக்கூடிய கடற்படை அப்படிங்கிறது மிக பெருமளவில் இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த பிரிட்ஜை வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரூப்ஸில் பலரும் வந்து பார்த்திங்கன்னா தைவான்குள்ளே என்ட்ரு ஆயிடுவாங்கன்னு சில அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்குது. பட் இருந்தாலும் இல்லை, ட்ரோன்கள்லாம் ஆயிரக்கணக்கில் வரும்போது இந்த பிரிட்ஜெல்லாம் காப்பாற்ற முடியாது. இது வந்து ஒரு ஸ்டெல்த்து பிரிட்ஜுன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குன்றது யுத்த காலத்தில் நின்று பார்த்தா தான் தெரியும். நம்ம யோசிக்கலாம், செய்யலாம். ஆனால் இது போல் ஒரு விஷயத்த சீனா சேர்ந்து அவங்க சோதனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஆனால் இது நிற்குமா, போர்க்களத்தில் உதவியாக இருக்குமா, செஞ்சிடலாம், அது உதவியாக இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஏன்னா நவீனமயமாக்கப்பட்ட போர்க்களமாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால எந்த அளவுக்கு சீனாவோட அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது உதவியாக இருக்க போதா, இல்லை இதெல்லாமே போருக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. G7 நாடுகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. என்னங்க ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது போல. இருந்தாலும் தினந்தோறும் சீனா ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதே போல தான் சவுத் கொரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் அந்த இடத்துல நடந்துட்டு இருந்தது. நம்ம யூன் சூக் யூல் அவர்கள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இம்பீச்மெண்ட்டுக்கு அதுக்கு எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதாவது இம்பீச் பண்ணக்கூடாதுன்னு யூன் சூக் யூலுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போராட்டங்கள் பெருகிட்டு இருக்கு. அது எப்படிப்பா மாறிடுச்சு திடீர்னு அப்படின்ற கேள்விகள் இருக்குது. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனில் இன்னொரு மாற்றம், இந்த ஜார்ஜ் கஸ் அவர்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் தான் இருந்தது. இப்போ எதிரான போராட்டங்கள், அதாவது ரஷ்யாவுக்கு எதிரான முழக்கங்களோட இயூக்கு ஆதரவான முழக்கங்களோட ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் இப்போ ரொமேனியாவில் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அடுத்தது 1 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம் அப்படிங்கிறது போல மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது ஹெவியான ஒரு ப்ரொட்டஸ்ட் செர்பியாவில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில் எந்த நேரமும் ஆட்சி கவிழ்ந்துடலாம் அப்படிங்கிறது போல பலர் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு ஸ்டே சேஃப். பை.